பெரியோர்களே, தாய்காரர்களே, நண்பர்களே, இந்த விழாவிற்கு பெருமதிப்பிற்குரிய தலைவர் திரு வைகோ அவர்களை தலைமை தாங்கவும், நலத்திட்ட விழாவில் நலப்பணிகளை துவக்கி வைக்க பெருமதிப்பிற்குரிய திரு ஜி.கே. வாசன் அவர்களையும் வருமாறு அன்போடு நான் முன்மொழிகின்றேன். நான் மிகுந்த மரியாதையுடன் வழிமொழிகின்றேன். வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் வெக்கணமும் அதிச்சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அன்பிற்குரியவர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த மண்ணுக்கு பெரும் புகழ் சேர்த்த ராக்கி என்று ஆர்கே என்றும் 2 எழுத்துக்களை சுட்டுவதன் மூலமாகவே செல்வாக்கினுடைய உச்சத்திற்கு சென்ற கடமை வீரர், கண்ணியம் நிறைந்தவர், சிக்கனக்காரர், பொது சொத்துக்களை பாதுகாப்பதிலே வல்லவர், 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், பலமுறை சிறைச்சாலைக்கு சென்றவர், அந்த மாபெரும் தலைவர் ராமண்ணா கிருஷ்ணசாமி நாயுடு அவர்களுடைய விழாவில் அறக்கட்டளை நல சிறப்புகள் செய்யக்கூடிய இந்த விழாவில் குத்துவிளக்கு ஏற்றுவதற்கு என்னுடைய அன்பு சகோதரர் வரதராஜில் அவருடைய துணைவியார் ஐஏஎஸ் என்று சொன்னாலே அதற்கு ஒரு வான் சிறப்பை, விண்முட்டும் சிறப்பை பணிக்காலத்திலே ஏற்படுத்தி அத்தனை தலைவர்களும் விரும்பி நேசித்த
பெருமை எல்லோருக்கும் கிடைத்து விடாது. அப்படிப்பட்ட பெருமை பெற்ற முன்னாள் கலெக்டர், 4 மாவட்டங்களுக்கும் கலெக்டர், அன்பு சகோதரர் ஆர் வரதராஜு IAS அவர்கள் இப்பொழுது வரவேற்பு நிகழ்த்துவார்கள். பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, முன்னாள் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் ரமண கிருஷ்ணசாமி நாயுடு அவர்களுடைய 122வது பிறந்த நாளில் அவருடைய நினைவாக போற்றும் வகையில் இன்று இந்த அறக்கட்டளை துவக்கப்படுகிறது. இது எங்கள் குடும்ப விழா. அவர் மறைந்து 50 ஆண்டுகளுக்கு பின்னால் அவருடைய 122வது பிறந்த நாளில் இன்று இந்த விழாவை எடுக்கிறோமே என்று பலருக்கு ஆச்சரியம். என்னுடைய 2வது மகன் டாக்டர் ஷியாம் சுந்தர் ஒரு 3 மாதங்களுக்கு முன்னால் அமெரிக்காவிலிருந்து பேசும்போது, ஆனால் நம்ம ஊரில் நம்முடைய குடும்பத்தில் 50 ஆண்டுகளாக ஏன் மறந்து விட்டீர்கள் என்று கேட்டார். அப்பொழுதுதான் எனக்கே உரைத்தது, இத்தனை ஆண்டுகள் மறைந்த பின்னர் ஒரு தடவை கூட அவரை பற்றி நினைத்து பார்க்க ஒரு சந்தர்ப்பம் இல்லாமல் போனது. பாரதியார் சொன்னதை போல, நல்லது ஒரு வீணை செய்தே நலன் கிட பொழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்று சொன்னார். அந்த சொல்லடி எங்களுக்கு கல்லடி ஆகப்பட்டது. ஆகையினால் தான் இந்த விழாவை பெரும் தலைவர்கள் 2 பேரை வைத்து இது அறக்கட்டளையை ஆரம்பிக்க வேண்டும். அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் நோக்கத்தை எப்பொழுதும் புரிந்து கொள்வதற்காக இந்த அறக்கட்டளை பயன்பட வேண்டும். இப்பொழுது உலகத்தில் பல மாறுதல்கள் ஏற்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான மாறுதல்கள். இந்த நேரத்தில் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் கூட வெளிநாடுகளில் இருந்து கொண்டு சிலரை பார்க்கக்கூட முடியாமல், யார் என்று கூட அறிமுகம் தெரியாத இருந்த ஒரு நிலையை மாற்றி இந்த அறக்கட்டளையை இங்கே நிறுவுவதன் மூலம் ஆண்டுதோறும் இங்கே சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். தலைவர்கள் இல்லாமல் ஒவ்வொரு வருடமும் இந்த பிறந்த நாளில் குடும்பத்தினர் அனைவருமே இங்கே கூடி நின்று எல்லா நலச்செயல்களையும் செய்வதற்கு அவர்களுக்கு உளப்பூர்வமாக ஒரு உணர்வு தோன்ற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். தலைவர் அவர்களை பற்றி நான் அறிவில்லாத இங்கே எடுத்துரைக்க வேண்டியதில்லை. இங்கே அனைவரும் அறிந்த பெரும் தலைவர். பாவேந்தர் பாரதிதாசனுடைய வரிகளிலே சொன்னால், திரு வைகோ அவர்கள் நீடு துயில் நீக்க பாடி வந்த ஒரு நிலா, அயலாறு எதிர்ப்புக்கெல்லாம் அணையாத விளக்கு. அவர் திருவள்ளுவர் சொன்னதை போல, சோர்விலான் சொல்லில் வல்லான் அவனை இகழ்வல்லல் யாருக்கும் அரிது என்பார். அதற்கு ஒரு இலக்கியமாக திகழ்கின்றவர் தலைவர். அவருடைய பேச்சிலும் சரி, அவருடைய வாழ்க்கையிலும் சரி, இலக்கியத்தோடு ஒன்றி போயிருக்கின்ற நல்ல வாழ்க்கை. அந்த வாழ்க்கையின் இலக்கிய சொற்கோ நம்முடைய தலைவர் வைகோ அவர்கள். அதனால் அவர்களை வருக வருக என்று இந்த கூட்டத்துக்கு அன்போடு நான் வரவேற்கின்றேன். அடுத்ததாக எங்கள் நெஞ்சமெல்லாம் கவர்ந்த வைகோ. எங்கள் நெஞ்சம் எல்லாம் நிறைந்த தலைவர் திரு GK மூப்பனார் அவர்கள். புறநானூற்றிலே ஒரு வரி உண்டு, ஆன்று அமைந்து அடங்கிய கொள்கை சான்றோர் என்று. அந்த வரிக்கு இலக்கியமாக திகழ்ந்தவர் பெரியவர்.
எங்கள் குடும்பத்தின் மீது அளவற்ற பற்றும் பாசமும் அவருடைய புதல்வர் திரு GK வாசன் அவர்கள் வள்ளுவன் சொன்னதைப் போல குணமென்னும் குன்றேறி நின்றார். அத்தகைய பண்பாளர் சாதாரணமாக இருக்கும்போதும் சரி, அமைச்சராக இருக்கும்போதும் சரி, ஒன்று போல பழகுகின்ற ஒரு நல்ல எங்கள் குடும்ப நண்பர் மட்டுமல்ல, ஒரு வகையில் எங்களுக்கு ஒரு உறவினர் என்று கூட நான் சொல்வேன். இந்த விழாவிற்கு RK அவர்களோடு பழகிய பழைய நண்பர்கள் பல நெடுமாறன் அவர்களையும் அழைக்கலாம் என்று நான் விரும்பியிருந்தேன். குமரி அனந்தன் அவர்களையும் நான் அழைக்கலாம் என்று இருந்தேன். ஆனால் வயோதிகம் காரணம் அவர்களால் இங்கே வர இயலவில்லை. ஆகையினால் அவர்களை நான் மிக அதிகமாக வற்புறுத்த விரும்பவில்லை. நண்பர் சித்தன் அவர்களை எனக்கு பல ஆண்டுகளாக தெரியும். திருமங்கலம் என்றாலே சித்தன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவர் பல ஆண்டுகள் அரசியல் வாழ்க்கையிலே இருந்தவர். எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவரும் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதற்காக பெருமைப்படுகிறேன். அவரையும் வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். உலக நாடுகள் அடிமைப்பட்ட காலத்தில் விடுதலை பெறுவதற்காக போராடி வந்தது. அவர் மிக அற்புதமாக யாரும் எதிர்பார்க்காத முறையிலே அண்ணல் காந்தியடிகள் ஒரு வழியை கற்றுத்தந்தார்கள். அறவழியில் போராடி கூட ஒரு நாட்டிற்கு விடுதலை வாங்கி தரலாம் என்று அவர்கள் கருதினார்கள். அரை நிர்வாண பக்கிரி என்று வின்சென்ட் சர்ச்சிலால் விவரிக்கப்பட்ட ஒரு மனிதர் சூரியனே அஸ்தமிக்காத ஒரு சாம்ராஜ்யத்தை வீழ்த்து காட்டினார். சாதாரணமாக சோற்றுக்கு போடுகின்ற உப்பு, அந்த உப்பு கல்லை நவீன கருவியாக்கி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தையே அவர் மண்டியிட வைத்து கதிகலங்க வைத்தார். அத்தகைய ஒரு தத்துவத்தையே தன்னுடைய வாழ்க்கையில் லட்சியமாக கொண்டு வாழ்ந்தவர் பெரியவர் RK அவர்கள். அவர் சிக்கனத்துக்கு ஒரு முத்திரை பதித்தவர். அவரை பற்றி அதிகமான குறிப்புகள் கிடைக்கவில்லை. தலைவர் அவர்கள் என்னிடம் கேட்டபோது கூட அவரை பற்றி அதிகமான விவரங்களை என்னால் சொல்ல முடியவில்லை. அவரோடு உயிரோடு இருக்கிற காலத்தில் ஓரளவுக்கு நெருங்கி பழகியவன் நான். பழைய வரலாற்றை பற்றி கேட்டபோது, ஆமாம், அப்போது நாம் அடிமையாக இருந்தோம், வெள்ளைக்காரர்கள் நம்மை ஆட்சி புரிந்தார்கள், சிறையில் அடைத்தார்கள், எத்தனையோ துன்பங்களை எல்லாம் நாங்கள் ஏற்றோம். ஆனால் சுதந்திர போராட்டத்தில் இவையெல்லாம் வரும் என்று எதிர்பார்த்துத்தான் இந்த வாழ்க்கையை நாங்கள் துவக்கியிருக்கிறோம். ஆகையினால் அதை பெரிதுபடுத்தி கூறுவதில் ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். ஆகையினால் அவரை பற்றி அதிகமான விவரங்களை என்னால் சேகரிக்க முடியவில்லை. இருக்கிற கட்டுரைகளில் இருந்துதான் அவரை பற்றிய வாழ்க்கை குறிப்புகளை எல்லாம் கூட நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அத்தகைய ஒரு பெரிய வாழ்க்கையை வாழ்ந்த அவருடைய நினைவை இனிமே போற்ற வேண்டும். மாறி வருகின்ற உலகத்தில் நம்முடைய இளைய சமுதாயத்தினரெல்லாம் நல்ல பண்போடும் நல்ல அர்ப்பணிப்போடும் மற்றவர்களுக்கெல்லாம் நல்ல உதவிகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் ஏற்பட வேண்டும் என்றுதான் இந்த அறக்கட்டளை துவக்கியிருக்கிறோம். என்னுடைய மனைவியை பற்றி நான் சொல்வதற்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கிறது. அவர்கள் இயல்பிலேயே மற்றவர்களுக்கு பணி செய்வதிலே ஆர்வம் உள்ளவர்கள். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் தெரியும். அந்த அளவுக்கு எனக்கு தாராளம் கிடையாது. ஆனால் அவளுக்கு இயல்பாகவே அந்த குணம் அமைந்து விட்டது. சுமார் 50 ஆண்டு காலமாக நல்ல தொண்டுகளை அவர் செய்து வருகிறார். மதர் தெரேசாவுக்கு அவர் உற்ற நண்பர். எப்பொழுதெல்லாம் மதர் தெரேசா சென்னை வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் பிராமணாவையும் கூடவே கூட்டிக் கொண்டு இருக்கிற மெர்சி ஹோம்களை எல்லாம் விசிட் செய்வார்கள்.
அவ்வளவு நெருங்கி பழகி இருந்த காரணத்தினால் அதே பண்போடு இன்னும் அந்த பல காரியங்களை செய்கிறார்கள். அவர்களுடைய தலைமையில் இந்த அறக்கட்டளை வளர்கிறது. இந்த அறக்கட்டளையின் உறுப்பினராக ஆர்கேயினுடைய 3வது தலைமுறையினர் தான் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த நல்ல தத்துவங்களை எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு உதவி புரிவதிலே அவர்கள் முனைப்பு காட்ட வேண்டும். இது சிறப்பான முறையிலே இந்த அமைப்பு அமையும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்காக அந்த அறக்கட்டளையும் அவருடைய தலைமையையும் நான் வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நேரத்தில் ஒன்று குறிப்பிட விரும்புகிறேன். அன்னை தெரேசா அவர்கள் கல்கத்தாவில் இறந்த போது சென்னையிலே இருந்த அந்த மெர்சி ஹோமில் இருக்கிற சிஸ்டர்கள் எல்லாம் கல்கத்தாவுக்கு போக விரும்பினார்கள். ஆனால் அது போவதற்கான பண வசதி அவர்களிடம் இல்லை. அவர்கள் உடனே பிரேமாவை தான் நாடினார்கள். நாங்கள் போய்விட ஏதாவது நீங்கள் செய்ய வேண்டும் என்று. பிரேமா உடனே பெருந்தலைவர் மூப்பனார் அவர்களை தொடர்பு கொண்டார். தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியை பற்றி சொன்னதும் அடுத்த வினாடியே சதர்ன் ரயில்வே ஜெனரல் மேனேஜருக்கு ஃபோன் செய்து அவர்களுக்கு இன்று 2 கம்பார்ட்மெண்ட் தனியாக ரிசர்வ் செய்து கல்கத்தாவுக்கு அனுப்பி அங்கே 2 நாள் தங்கி இருந்து அவர்கள் திரும்பி வருகின்ற வரைக்கும் எல்லா பொறுப்புகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார்கள். அவ்வளவு பெரிய தலைவர். ஆகையினால் அந்த அறவழியிலே இவர்களும் பணியாற்றுவார்கள். அந்த அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும், இந்த நாட்டு பற்று இருக்க வேண்டும், தலைவர்களை பற்றி நினைக்க வேண்டும் என்றெல்லாம் நான் கூறி, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணங்கள் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே, அவர் முந்தையர் 1000 வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே, இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி என் வாயுற வாழ்த்தையே என்று வாழ்த்தி உங்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். ராக்கி அறக்கட்டளையினுடைய தலைவராக இருக்கின்ற சகோதரி பிரேமா வரதராஜு அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை வழங்குவார்கள். அனைவருக்கும் எனது வணக்கம். எனக்கு பேச சொல்லுவார்கள் என்று கொஞ்சமும் நான் நினைக்காததால் நான் எதையுமே என்ன பேசுவது என்று தயாரிக்கவே இல்லை. அப்பாவுக்கு ஒரு மகளாகவும் இந்த ஊருக்கு ஒரு மகளாகவும் இருந்து எனக்கு ஒரு பெரிய பெருமை. ஒரு வாரத்திற்கு முன்பாக நான் ஒரு புஸ்தகம் படித்து கொண்டிருந்தேன். அதில் தற்செயலாக பார்த்தேன், ஒரு வசதியானவர் திடீரென்று நிறைய சொத்து சேர்த்து வைத்து இறந்து விட்டார். ஆனால் அவர் ஆடம்பரமாக அடக்கம் செய்தார்கள். ஆனால் அடுத்த வாரம் போய் பார்க்கும்போது அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வீட்டில் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள் அவர் சேர்த்து வைத்த சொத்திற்காக என்று. நான் நினைத்து கொண்டேன், நல்ல வேளை நம்ம அப்பா சொத்தும் சேர்த்துக்கவில்லை, நானும் சண்டையும் போடவில்லை என்று. ஆனால் எங்கள் அப்பா செய்த புண்ணியம், எனக்கு நல்ல கணவர், நல்ல அண்ணன் தம்பிகள் அண்ணிகள், எல்லாவற்றிற்கு மேலே தங்கமான அண்ணாவின் அக்காவின் பேர பிள்ளைகள். எனக்கு அவர்கள் ரொம்ப செல்லம். எங்கள் அப்பா கொடுக்காத படிப்பையெல்லாம் எங்கள் பேரன்கள் அண்ணன்கள் படிக்காத படிப்பை என் பேரன்கள் பேத்திகள் எல்லாம் படித்து அவர் பாரிலும் இருக்கிறார்கள், சம்பாதிக்கிறார்கள். அவர்கள் தான் இதையெல்லாம் நடத்தி வைக்கிறார்கள். எனக்கு அதில் ரொம்ப பெருமை. அவர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள். இரண்டாவது, நாமும் நினைத்து கொள்ள வேண்டும், நமக்கு 60 வயதுக்கு மேல் ஆண்டவர் கொடுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு போனஸ். இனிமேல் நாம் நமக்காக வாழக்கூடாது, பிறருக்காக வாழ வேண்டும் என்று. அப்பா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாங்கள் சேவை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். நாங்கள் படிக்க வைத்த பெண்களை லண்டனுக்கு அனுப்பியிருக்கிறோம், நர்ஸுக்கு படிக்க வைத்திருக்கிறோம், டாக்டருக்கு படிக்க வைத்திருக்கிறோம். நிறைய இன்ஜினியரும் இந்த ஊரில் 100க்கு மேலாக இன்ஜினியர்கள் படித்திருக்கிறார்கள். அதில் எனக்கு ரொம்ப பெருமை. அவர்களெல்லாம் சம்பாதித்து பணம் அனுப்பி அவங்க அப்பாவெல்லாம்
பார்த்தா எங்கள் வீட்டை விட நல்ல நல்ல பெரிய பெரிய வீடாக நல்லா பெருமையாக கட்டியிருக்கு. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு பொறாமை இல்லை. எதுக்கு தெரியுமா? ஒவ்வொரு இந்தியனும் பணக்காரனானா நம்ம இந்தியாவே பணக்கார நாடாக ஆகிவிடும். அதனால் நாம் ஒருவர் பொறாமைப்படுவதை விட்டு அடுத்தவர்கள் நன்றாக வருவதை பார்த்து பெருமைப்பட்டு அதை நம்ம இது பண்ணும்போது தான் நம்ம கண்ட்ரியே நமக்கு மேலாக வரும். அடுத்தது தலைவர் அவளது மனைவி ரேணுகா நானும் கூட படித்தவர்கள் தான். எங்களுக்கு 2 பேருக்குமே ஒரே கொள்கை உண்டு. கொஞ்சம் கடவுள் பக்தியில் நாங்கள் ஒத்து போவோம். ரொம்ப ப்ரேயர் பண்ணுவோம். புருஷனுக்காக நிறைய பண்ணுவோம். போகிற இடத்துல நல்லா வரணும், திட்டு வாங்காமல் வரணும், சமயத்தில் அடி வாங்காமல் வரணும், ஆக்சிடெண்ட்லாம் வரணும்னு வேண்டிக்குவோம். அது இப்போ வரைக்கும் இது வரைக்கும் இன்னும் இவங்களாம் இருக்கிற வரைக்கும் தொடரும். ஏன்னா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்கள கடவுள் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ராத்திரி படுக்க போகும்போது மழை பெய்யக்கூடாது என்று நான் சாமி கும்பிட்டு தான் படுத்தேன். அது என்னவோ அவ்வளோ பெரிய மழை கொட்டிட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரே கவலை. அப்புறம் நான் சொன்னேன், எனக்கு நம்பிக்கை இல்லாமல் போகாது, கடவுள் ஒரு நாள் கைவிட மாட்டாருன்னு. அவருடைய கருணை தான் நீங்கள் இவ்வளவு பேரும் ஒரு பந்தலும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ஒரு வெயிலும் இல்லாமல் மழை இல்லாமல் இருப்பது அது ஆண்டவர் செய்த உதவிதான். அதனால் நம்ம படிக்கிறது சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை, பிள்ளைகளுக்கு கடவுள் பக்தியும் சொல்லித்தரணும். இந்த ஸ்கூலில் இந்த வருஷம் நாங்கள் பரிசு கொடுக்குறோம். அந்த குழந்தைகளுக்கு தமிழ் மீடியம் ஸ்கூலில் சேர்த்தாலும் அவங்கெல்லாம் ஆங்கிலமும் கற்கணும், ஸ்போக்கன் லாங்குவேஜ் ஹிந்தியும் கற்கணும். இனிமேல் ஹிந்தி இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதற்கு நீங்கள் பெற்றோர் பிள்ளைகளை அனுப்புவதற்கு விருப்பப்பட்டால் நாங்கள் தனியாக ஸ்போக்கன் லாங்குவேஜுக்கு ஆங்கிலமும் ஹிந்தியும் கற்றுக் கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் தமிழ் மீடியத்தில் படித்து நிறைய மார்க் வாங்குகிறவர்கள் மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜில் லேசாக சீட்டு வாங்குறாங்க. ஆனால் காலேஜ் போன பிற்பாடு அந்த இங்கிலீஷ் மீடியத்துலேருந்து வந்த பிள்ளைங்கள்லாம் கிளம்பிடான்னு இங்கிலீஷ் பேசும்போது இவங்க கொஞ்சம் பயந்துக்கிறாங்க. ஆனால் இவங்க கொஞ்ச நாள் ஆனால் தெரிஞ்சிடுவாங்க. அதனால் இப்போவே அவங்களுக்கு அந்த ஸ்போக்கன் லாங்குவேஜ் கொடுக்கணுன்னா இந்த ஸ்கூலில் அதுக்கு ஒரு வசதி செய்யணும். அதுக்கு ஹெட் மாஸ்டர் ஏதாவது இது பண்ணால் நாங்கள் அதுக்கு உதவி செய்கிறோம். நான் நினைக்கிறேன் ரொம்ப பேசிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த சந்தர்ப்பம் கொடுத்ததுக்காக நன்றி. தேங்க்யூ. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் தலை சிறந்த பண்பாளரும் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கின்றவரும் தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக பரிணமித்து வருகின்ற எப்படி ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்கள் எல்லோராலும் நேசிக்கப்பட்டாரோ அப்படி அனைவராலும் நேசிக்கப்படுகிற இந்த நற்பணிகளை தொடங்கி வைப்பதற்காக இங்கே வந்திருக்கின்ற என்னுடைய ஆர்வீர் சகோதரர் ஜி.கே. வாசன் அவர்கள் இப்பொழுது இங்கே உரையாற்றுவார்கள்.
தெய்வ திரு ஐயா ராக்கி என்றும் ஆர்கே என்றும் எல்லோராலும் அன்போடு அழைக்கப்பட்ட ஐயா கிருஷ்ணசாமி நாயுடு அவர்களது அறக்கட்டளை நலப்பணிகள் துவக்க விழா இன்றைக்கு இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொருவருடைய குடும்ப விழாவாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பு வாய்ந்த விழாவுக்கு வருகை புரிந்து இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா வைகோ அவர்களே, ஐயா NSV சித்தன் அவர்களே, ஐயா வரதராஜுலு அவர்களே, அம்மா பிரேமா வரதராஜுலு அவர்களே, நன்றியுரை நல்க இருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய ராஜகோபால் அவர்களே, இந்த அறக்கட்டளையினுடைய மரியாதைக்குரிய பொறுப்பாளர்களே, இங்கே வருகை புரிந்து விழாவினை சிறப்பிக்க அமர்ந்திருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, பல்வேறு துறையைச் சேர்ந்தவர்களே, இந்த பகுதியினுடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, இந்த மண்ணினுடைய மைந்தர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்திலே பெருந்தலைவர் காமராஜரது பக்தர்கள் லட்சக்கணக்கிலே இருக்கிறார்கள். அதே போல இந்த மாவட்டங்களிலே, இந்த பகுதிகளிலே ஐயா ராக்கி அவர்களுடைய விசுவாசிகள் ஆயிரக்கணக்கிலே இருக்கிறார்கள். அவர்கள் அனைவர் சார்பிலும், ஐயா ஆர்கே அவர்களது குடும்பத்தின் சார்பிலும் இன்றைக்கு எனக்கு அளித்த வாய்ப்பை மிக பெருமையாக கருதுகிறேன். குறிப்பாக அவர்களது குடும்பத்தார் ஐயா வரதராஜுலு IAS அவர்களுக்கும், அம்மா பிரேமா அவர்களுக்கும், நம்முடைய ராஜகோபால் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய குடும்பங்களுடைய உறவு என்பது மிகுந்த மரியாதை கலந்த அன்பான உறவு. இது நீண்டது, நெடியது, ஆழமானது, இயல்பானது. இதற்கு காரணம் பெருந்தலைவர் காமராஜரே. இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியிலே இந்த மாவட்டத்திற்கு வந்தாலேயே தேசபக்தருடைய நினைவு நம் நினைவுக்கு வருகிறது. புலித்தேவன், வீரபாண்டிய கட்டபொம்மன், வீரநங்கை வேலுநாச்சியார், மருதுபாண்டியர்கள் வாழ்ந்த மாவட்டங்கள். அவர்களை தொடர்ந்து வ.உ. சிதம்பரம் பிள்ளை, வ.வே.சு. ஐயர் போன்ற தியாகிகள் வாழ்ந்த பகுதி இந்த பகுதி. தொடர்ந்து மேலும் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர், முத்துசாமி ஆசாரி, உடையப்பா, ஐயா பொன் முத்து ராமலிங்க தேவர் போன்றவர்கள் வாழ்ந்த பகுதி, மாவட்டங்கள் இந்த மாவட்டங்கள். குறிப்பாக மானா கோவண்ணா என்று அன்போடு அழைக்கப்படும் மடத்துப்பட்டி ஐயா கோபாலசாமி நாயக்கர், விஜயபுரி பெருமாள் நாயக்கர், SR என்று அன்பாக அழைக்கப்படும் S. ராமசாமி நாயுடு, ஆர்கே என்று அழைக்கப்படும் ரா. கிருஷ்ணசாமி நாயுடு ஆகியோர் காமராஜருக்கு துணையாக நின்று உதவிய பெருமக்கள் படைத்த மாவட்டம் இந்த உயர்ந்து சிறந்து வளர்ந்த மாவட்டங்கள். இத்தகைய தேச பக்தர்கள் வாழ்ந்த மண்ணுக்கு வந்து அவரை சார்ந்த மக்களை சந்திப்பதை நான் மிக உயர்வாக கருதுகிறேன்.
இந்த இனிய விழாவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய தலைவர் ஐயா வைகோ அவர்கள், தென் மாவட்டங்களுடைய மைந்தர், தமிழக மக்கள் மனம் கவர்ந்த தலைவர் ஐயா வைகோ என்று பெருமையாக நம்மால் கூற முடியும். அவர்கள் இன்றைக்கு ஒரு அகில இந்திய தலைவர் ஸ்தானத்திலே தமிழகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறவர். அகில இந்திய அளவிலே அது ஆளுகின்ற கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அனைத்து தலைவர்களாலும் போற்றப்படும் மதிக்கப்படும் தலைவர் நம்முடைய ஐயா வைகோ அவர்கள். அவர்களோடு இணைந்து பங்கு கொண்டும் இந்த நிகழ்ச்சியிலே ஐயா மூப்பனார் அவர்களோடு அவர்கள் அன்பு கடந்த நட்போடு பாசத்தோடு பழகியதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஐயா மூப்பனார் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு நான் எங்கே இருந்தாலும் தமிழக அரசியலிலே என்னுடைய உயர்விலே அக்கறை கொண்டவராகவே ஐயா வைகோ அவர்கள் செயல்படுகிறார்கள். அது எனக்கு தெரியும், ஐயா வைகோ அவர்களுக்கு தெரியும். நாடாளுமன்றத்திலே அவர்கள் பேசுகின்றார்கள் என்றால் அதை கவனமாக கேட்பதற்கு ஆளுகின்ற சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எதிர்கட்சியிலும் வெளியே போகாமல் உள்ளே அமர்ந்திருப்பார்கள். இந்த வயதிலும் அவருடைய அனுபவமிக்க பேச்சு, அவர் சொல்ல வேண்டியதை குறிபார்த்து அரசிடம் தெரிவிக்கின்ற முறை என்பது வருங்கால சந்ததியினருக்கு ஒரு எடுத்துக்காட்டான பேச்சு என்று நம்மால் கூறலாம். அத்தகைய வாய்ப்பை நான் நாடாளுமன்ற மேலவையிலே அவர்கள் இருக்கின்ற காலத்திலே நான் பணியாற்றி அவர்கள் பேசுகின்ற வாய்ப்பை அங்கே நான் பெற்றிருக்கிறேன். இந்த மகிழ்ச்சியை அவரோடு இருக்கின்ற மேடையிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா சித்தன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அது எனக்கு மிகுந்த மரியாதையை ஏற்படுத்துகிறது, இயக்கத்திற்கு பலத்தை ஏற்படுத்துகிறது. தியாகிகளை பற்றி எல்லாம் சொல்லும் போது இங்கே ஐயா சித்தன் அவர்களது தகப்பனார் NS வீரபத்ர தேவர் அவர்களை நான் நினைவு கூற விரும்புகிறேன். ஐயா ராக்கி அவர்களோடு பழகிய காலங்கள் உண்டு. பெருந்தலைவரோடு நெருங்கி பழகி அவர்களோடு சிறை சென்றதை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். ஐயா ராக்கி குடும்பத்தை போல ஐயா NSV குடும்பத்தாரும் பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர்கள். பெருந்தலைவர் காமராஜரோடு மிக நெருக்கமாக பழகியவர்கள். அதன் அடிப்படையிலே அவருடைய தகப்பனாருக்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜரது அடிச்சுவட்டை பின்பற்றி ஐயா சித்தன் அவர்கள் இளம் வயதிலேயே 50 வயதிற்கு முன்பே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 3 முறை திருமங்கலத்திலே சட்டமன்ற உறுப்பினர், அதே போல திண்டுக்கல்லிலே நாடாளுமன்ற உறுப்பினராக பொது வாழ்விலே செயல்பட்டு கொண்டிருப்பவர். அவர்களும் தமிழக அரசியல் தலைவர்களிலே மூத்த முதன்மையான தலைவராக இங்கே அமர்ந்து இந்த விழாவை வாழ்த்துவது மகிழ்ச்சிக்குரியது, நன்றிக்குரியது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். ஐயா RK அவர்களது அன்பு மருமகன், நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு வரதராஜுலு IAS அவர்கள், பேரறிஞர் அண்ணா, ஐயா டாக்டர் கலைஞர், புரட்சி தலைவர் MGR, அம்மா V.N. ஜானகி, புரட்சி தலைவி ஜெயலலிதா ஆகிய 5 முதலமைச்சர்களிடம் பணியாற்றிய பெருமை அவர்களுக்கு உண்டு. தன்னுடைய
உயர் நிர்வாக திறனால் அனைவரிடமும் ஆளுமை திறன் பெற்ற IAS அதிகாரி என்ற நல்ல பெயரை எடுத்துள்ளார். மிக திறமையானவர். பிரச்சனைகளை கையாளுவதிலே சாதுரியம் உடையவர் என்று தலைவர்களிடையே பெயர் பெற்றவர். மூத்த தலைவர்களோடு மிக கனிவோடு அன்போடு மக்கள் பணி என்றால் கண்டிப்போடு பழகியவர் என்று பெயர் பெற்றவர். அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு மரியாதைக்குரிய பாரத் ரத்னா சி சுப்பிரமணியம் அவர்கள், ஐயா ப ராமச்சந்திரன் அவர்கள், ஐயா GK மூப்பனார் அவர்களுடைய கோரிக்கை வற்புறுத்தலுக்கு இணங்க தமிழகத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய அறக்கட்டளையினுடைய நிர்வாகத்தை ஏற்றுக்கொண்டு சீராக வழிநடத்திய பெருமை அவர்களுக்கு உண்டு. இன்றும் பெருந்தலைவர் மறைவுக்கு பிறகு அந்த அறக்கட்டளை முழுமையாக இருக்கின்றது என்றால் அதற்கு முழு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டியவர் ஐயா வரதராஜன் அவர்கள் தான் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஏனென்றால் அறக்கட்டளையினுடைய தலைவராக உறுப்பினராக நான் இருந்திருக்கின்றேன். அவர்களது நேர்மை திறனையும் நிர்வாக மேலாண்மையையும் நான் நேரில் பார்த்திருக்கின்றேன். இந்த நல்ல நாளிலே அவர்களது நிர்வாகத்திறனை நான் நேரடியாக இங்கே பாராட்ட விரும்புகிறேன். அம்மா துணைவியார் திருமதி பிரேமா வரதராஜன் அவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால், இன்றைக்கு தலைநிலத்த கூடத்தில் மெதுவாக பேசினாங்க. நான் மாணவராக இருந்தபோது 1996 காலங்களிலே அவர்களை நிறைய பார்த்திருக்கிறேன். ஒளிவு மறைவு இல்லாமல் பேசும் இயல்பு உடையவர், ஒரு சிறந்த சமூக சேவகர். ஏழை மகளிர் அவர்களது வேலை வாய்ப்பு, அவர்களுக்கான தங்கும் விடுதிகள் அமைப்பது என்ற பல பணிகளிலே ஈடுபட்டு சிறப்பான சேவை செய்து கொண்டிருப்பவர். பாரத் ரத்னா விருது பெற்ற அன்னை தெரசா அவர்களின் அன்பை பெற்று பல நேரங்களிலே அவர்களால் அன்பு பாராட்டப்பட்டவர். ஐயா மூப்பனார் அவர்களோடு மிகுந்த அன்பு கலந்த பாசத்தோடு பழகியவர்கள். சில நேரங்களிலே ஐயா அவர்களை பார்த்து, ஏன் நீங்கள் மக்கள் பிரதிநிதியாக கூடாது என்று நினைத்து கேட்ட காலங்களெல்லாம் உண்டு என்பதை இங்கே நான் நினைவு கூற விரும்புகிறேன். இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், நல்லவர்கள் பெயரிலே அதை துவங்க வேண்டும், அது தொடர வேண்டும், வளர வேண்டும், சிறக்க வேண்டும் என்ற உயர் எண்ணத்தின் அடிப்படையிலே மறைந்த ஐயா ரா கிருஷ்ணசாமி நாயுடு அவர்களது பெயரிலே ஒரு அறக்கட்டளை இந்த நேரத்தில் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறக்கட்டளை துவங்குவதற்கு முன்பே அம்மா பிரேமா அவர்களை பொறுத்தவரையிலே ஒரு வருடத்திற்கு 10-15 லட்சத்திற்கு தன்னுடைய சொந்த பணத்தை ஏழை எளிய மக்களுக்கும் அவர்களது கல்விக்காகவும் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பது ஒரு தனி செய்தி, பாராட்டுக்குரிய செய்தி, நன்றிக்குரிய செய்தி என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொண்டு, ஒரு நல்ல நாணயமான நேர்மையான தியாகி தேசபக்தர் ஐயா RK நாயுடு அறக்கட்டளை தொடங்கி வைப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா வைகோ அவர்கள் கலந்து கொண்டு தலைமையேற்று இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த இனிய விழாவிலே நான் பங்கு கொள்வதை மிக பெருமையாக கருதுகிறேன். இப்பகுதியிலே சாத்தூரிலே SR நாயுடு கலைக்கல்லூரி சிறப்பாக செயல்படுவதை நான் நன்கு அறிவேன். அதே போல
ஆர்.கே. நாயுடு அறக்கட்டளை மிக சிறப்பாக நடைபெற வேண்டும். இங்கே அறக்கட்டளை சார்பாக மகளிருக்கான பாலிடெக்னிக் நிறுவனம், ஐடிஐ நிறுவனம், ஏழை மாணவிகளுக்கு நிதி உதவி வழங்கலாம், மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமான உபகரணங்கள் என்று எதை செய்தாலும் மிக சிறப்பாக செய்யக்கூடிய திறன் படைத்த நம்முடைய ஐயா வரதராஜன் மற்றும் பிரேமா தம்பதியினர் மற்றும் அவர்களது குடும்பத்தார், மகன், மகள், பேரன், பேத்தி எல்லோரும் இந்த அறக்கட்டளை மூலம் அமரர் ஆர்.கே.யின் புகழ் பரப்ப வேண்டும். அவர் புகழுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய உயர்ந்த பணி இந்த பணி. இந்த சிறப்புமிக்க பெருமை கொண்டவர் பெயரிலே தொடங்கும் அறக்கட்டளை பணிக்கு எல்லா வகையிலும் என்னை போன்றவர்கள் 100% உறுதுணையாக இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய ராஜகோபால் அவர்களை பொறுத்தவரையில் ஆர்.கே. ஐயா அவருடைய தாத்தா ஐயா நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜகோபால் அவர்கள் இந்த விழா சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று பல்வேறு கோணங்களிலே இரவு பகல் வாராமல் இங்கே பணியாற்றி இந்த நிகழ்ச்சியை வெற்றி விழாவாக மாற்றியிருக்கிறார்கள். ஐயா மூப்பனார் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். பல நேரங்களிலே ஐயா அவர்களால் அன்பு பாராட்டப்பட்டவர் ராஜகோபால் அவர்கள். என்னுடைய தலைமையை ஏற்று இயக்கத்திற்கு இந்த பகுதியில் பலம் சேர்த்து கொண்டிருப்பவர். ஒரு நல்ல உள்ளங்கள்லாம் சேர்ந்து இன்றைக்கு இந்த நல்ல விழாவை, நல்லவர் விழாவை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் கூறி, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற ஐயா வைகோ அவர்களுடைய வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.